ஏண்டா சுரேஷ், உன்னை நம்பி எங்க வீட்டுக்குள்ள விட்டதுக்கு எங்க எல்லாரையும் குடும்பத்தோட சாகடிக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? சொல்லுடா, சொல்லு. வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அப்பா விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் சுரேஷ காதலிக்கல. காதலிக்கிற மாதிரி நடிச்சோம். என்ன சொல்ற? நடிச்சீங்களா? ஆமாப்பா. மாமா அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் நானும் நந்தினியும் அவர் கண்ணில் படுற மாதிரி லவ்வர்ஸா நடிச்சோம். மாமாவும் அதை நம்பிட்டாரு. அதனாலதான் அடுத்த நாளே வீட்டுக்கு வந்து அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுதான்ப்பா நடந்தது. பாத்தீங்களா சம்பந்தி, உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்கான்னு. வேலை போகாத அவ அக்கா விதவைய என் பையன் தலையில கட்டிருக்கா. அன்னைக்கு நான் ஒரு பொய்ய சொல்லி உங்க பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இப்ப உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ள, இவ அக்காவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவ அப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா. இவ பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா அவ பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? இல்ல உங்க பொண்ணுதான் என் வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அவ எப்படி சந்தோஷமா வாழ்றான்னு பாத்துருவோமா? வாமா போலாம். மாப்பிள்ள, உங்க கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். இவ பண்ண தப்புக்காக என் மூத்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. அவளை தண்டிச்சிடாதீங்க. உங்க காலில் வேணாம். மாப்பிள்ள, 3 பெண்களை பெத்த பாவத்துக்கு உங்க காலில் விழுறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. அவளுக்கு மட்டும் எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க. இந்த பயம் இருக்கட்டும். அம்மா போலாம். டேய் சுந்தர், இனிமே இந்த ரங்கநாத குடும்பம் உன் கையிலடா. வா. பெண் புத்தி பின் புத்தின்னு நிரூபிச்சுட்டல. இனிமேலாவது புத்திசாலித்தனமா ஜாக்கிரதையா நடந்துக்க. என்னங்க, மணி 10 போகுதுங்க. இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டில் ஆளாளுக்கு அடிக்கிற கூத்தையும் நடக்கிற நடப்பையும் பார்க்கும்போது சாப்பாடு ஒரு கேடான்னு நினைக்க தோணுது. போப்போ, சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியை வேண்டாம்.
நீ பண்ண பிரச்சனையால அப்பா சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏம்மா அப்பா மாதிரி நீ என்ன குறை சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சண்டை போடுறதுக்காகவா அக்கா வீட்டுக்கு போனேன்? நந்தினி, நீ மாலதி மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவங்க அவளை கஷ்டப்படுத்துறாங்களோன்னு கோவப்பட்டிருக்க. ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்குன்னு நீயே பார்த்த இல்ல. இப்போ சுரேஷ் பிரச்சனை வேற சேர்ந்துடுச்சு. பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அத காதும் காதும் வச்ச மாதிரி தாமா பேசி தீர்த்துக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அப்போ அவங்க அக்காவை கொடுமைப்படுத்துறத நான் தட்டி கேட்டது முட்டாள்தனம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலடா. இனிமேலாவது எல்லா விஷயத்திலயும் பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோன்னு தான் சொல்றேன். சரி வா, அப்பா கிட்ட வந்து இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா. அப்பதான் அவர் கோபம் தணிஞ்சு சாப்பிட வருவாரு. அவர் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும் இல்ல நந்தினி? ராத்திரி முழுக்க சாப்பிடாம படுத்துக்குவாருமா. அம்மா சொல்றேன்ல, அப்பா கிட்ட வந்து சாப்பிட வர சொல்லுமா. வா. அப்பா அப்பா அப்பா, உங்க பேச்சை மீறி நான் அக்கா வீட்டுக்கு போனது தப்புதான்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் உங்க பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்க சாப்பிடாம இப்படி உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. போய் சாப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, போய் சாப்பிடுங்க. என்னங்க, அவதான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேக்குறாள்ல, கோவப்படாம சாப்பிடவாங்க. சொல்றதோட மட்டும் இருந்தா பத்தாது, அதை செயல்லையும் காட்டணும். உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, இவளால எந்த காரணத்தை கொண்டும் மாலத்தியோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கூடாது. நீயும் சாப்பிடவாமா. ஹலோ அக்கா, நான் நந்தினி பேசுறேன். சொல்லுடி. மாமா வீட்ல வந்து உன்கிட்ட சண்டை போட்டாரா? என் மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் நம்ம வீட்டுக்கு கோவமா கிளம்புறத பார்த்ததும் இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம உன்னாலதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அப்பா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா திரும்பி வந்த என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் நம்ம வீட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லல. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்னக்கா சொல்ற? உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே நந்தினி. ஆமா, நம்ம வீடு வரைக்கும் அவங்க 2 பேரும் வந்து எதுவுமே கேட்கலையா? கேட்காமல இருப்பாங்க. நந்தினி எப்படி எங்க வீட்டுக்கு வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லலாம். எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டா மாலதி வீட்டுல போய் ஏன் சண்டை போட்ட, சம்மந்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு என்ன திட்டினாரு. நானும் வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டேன். ஆனா இந்த சுரேஷ் விஷயத்துல தான். என்னடி, என்ன சுரேஷ் விஷயம்? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. இல்லடி, நீ ஏதோ சுரேஷ் விஷயம்னு சொல்ல வந்த. ஒண்ணு இல்லக்கா, சுரேஷ் நீ நல்லா இருக்கியான்னு விசாரிச்சான், அவ்வளவுதான். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் புருஷனும் மாமியாரும் ஒரு மாதிரியான ஆளுங்களா இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோக்கா. நந்தினி, வாக்கப்பட்டாச்சு. இனிமே நல்லதோ கெட்டதோ
வாழ்ந்து தானடி ஆகணும். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. நிம்மதியா தூங்கு. நான் போனை வச்சிடுறேன். ஹலோ, நான் விஸ்வா தான் பேசுறேன். என்னது அம்மாக்கா? சொல்லுங்க சார், எந்த ஹாஸ்பிட்டல்? ஹலோ, ஷிட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃபோன் ஒரு நிமிஷம் தர முடியுமா? சாரி, மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா. விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இல்ல, அதான். சாரிங்க, அம்மாங்கிறதுனால தான் கேட்குறேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். ஹலோ ஹலோ, நான் தான் சார் விஸ்வா பேசுறேன். இப்போ பேசினேனே, எந்த ஹாஸ்பிட்டல்ல சார் சேர்த்திருக்கீங்க அம்மாவை? என்னது ஹாஸ்பிட்டலா? என்ன மச்சான் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வளர்ற? நம்பர் வேற புதுசா இருக்கு. என் ஃபோன்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிருக்க. பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பக்கத்துல ஒரு லேடி கிட்ட இருந்து போனை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆமா சார், புரிஞ்சுக்கங்க சார். கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க சார், நம்ம ஃபோன் இல்ல இல்லையா அது. மச்சான் புரிஞ்சிருச்சு மச்சான், புரிஞ்சிருச்சு. உன் ஆள் கிட்ட இருந்து ஃபோன் நம்பரை கரெக்ட் பண்ணிட்டேன். ஐயோ ஆமா சார், ஆமா சார். அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. இதை வந்துட்டேன் சார். கலக்கு மச்சான் கலக்கு. ஓகே சார், அம்மா இல்லையா, அதோ சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஓகே மச்சான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன். என்ன சார், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி சிரிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றீங்க? சோகம் நிறைய இருக்கு. நம்ம சோகம் நம்மளோட இருக்கணும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சாரி ஃபார் தி ட்ரபிள். வரேன். தேங்க்யூ. என்ன மச்சான் மறுபடியும் ஃபோன் பண்ற? நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சான். உன் லவ்வரோட ஃபோன் நம்பரை என் செல்போன்ல சேவ் பண்ணிட்டேன். உன்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் அதை டெலீட் பண்ண மாட்டேன், ஓகேவா? என்ன சொல்லாம கட் பண்ணிட்டான்? ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க? என் நம்பர் வாங்குறதுக்காக தான் இப்படி நடிச்சியா? அறிவில்ல, பாக்குறதுக்கு படிச்சவ மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? அது சரி, இந்த விஷயத்துல படிச்சவன் என்ன படிக்காதவன் என்ன? எல்லாம் ஆம்பளை புத்தி தானே. இப்படிதான் கீழ்த்தரமா யோசிக்கும். இது பாருங்க, நான் நம்பர் வாங்கினது உண்மைதான்.
ஆனா எதுக்கு வாங்கினேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு. பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி நம்பர் வாங்குறவன் நல்ல விஷயத்துக்காகவா வாங்குவா? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என் நம்பரை எரேஸ் பண்ண சொல்லு. உன் நம்பர்ல இருந்து எனக்கு போனும் எஸ்எம்எஸும் வந்துச்சு, அப்புறம் சைபர் கிரைம்ல சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். மரியாதையா உன் ஃப்ரெண்டு கிட்ட என் நம்பரை எடுக்க சொல்லு. ராஸ்கல், இதுக்குன்னே பஸ் ஸ்டாண்ட் அலையறானுங்க. ஹலோ, யாரு? நந்தினி, ஆமா, நான் விஸ்வா. விஸ்வாவா? எந்த விஸ்வா? காலையில உங்க ஃபோன் நம்பர் வாங்கினல, பஸ் ஸ்டாப், அம்மா உடம்பு சரியில்லை. பொறுக்கி ராஸ்கல். நீ எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ற? முதல்ல போனை வை. அவசரப்பட்டு போனை கட் பண்ணாதீங்க. சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? கேட்கணுமே, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா பேசணும். ஏன்னா பாருங்க, நான் பேசிக்கலி ரொம்ப டீசென்டானவன். உனக்கு என்னடா மரியாதை? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கிட்ட பேசணும்னு ஏன் போன் நம்பர் வாங்கணுங்கிறதுக்காக தானே நீ போய் சொல்லிருக்க? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்றதுக்கு பேர் தான் டீசென்ட்டா? நந்தினி, ரொம்ப கேவலமா பேசுறீங்க. இது பாருங்க, நான் சொல்றத நீங்க முழுசா கேட்கணும். முதல்ல போனை வைக்கிறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? போலீஸ்ல கம்ப்ளைண்டா? பண்ணுங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் விவரமா முழுசா கேட்டுக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்க தோணுதோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சாரி நந்தினி. முதல்ல உங்களை பார்த்தபோது ஏதோ ஒரு பொண்ணை யாரோ ஒரு ரவுடி பையன் வம்பிழுத்துட்டு இருந்தான். அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க தான் தைரியமா தட்டி கேட்டீங்க. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஹோம்லியா அழகா, உங்க முகத்துல இருந்த அந்த லட்சணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த செகண்ட்ல இருந்து நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுது. ஹலோ ஹலோ, நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படிலாம் நீங்க இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கே எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசிட்டு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரியா? ஹலோ மிஸ்டர், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பீங்களா? எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, குறிப்பா உங்களை பிடிக்கல. அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் நான் ஏன் பிடிக்காத உங்ககிட்ட சொல்றேன். இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். விஸ்வா, என்ன இதெல்லாம்? இல்லத்த, நான் இந்த பேசாத. சின்ன வயசுல இருந்து ஒன்னையே நினைச்சிட்டு இருக்காளே என் பொண்ணு, அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறையே, நல்லா இருக்கா? சொல்லு, உனக்கே நல்லா இருக்காது? என்னாச்சு? என்ன அவங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? உன் புள்ள பண்ண லட்சணம் என்னங்கறத நீ அவனை என்னன்னு கேளு. என்னப்பா? ஏன்டா மௌனமா இருக்க? அவங்க கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ண? இவன் எப்படி சொல்லுவான்? நானே சொல்றேன். யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தான். அதுவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? நீதான் என் வருங்கால பொண்டாட்டி,
நீ ஓகேன்னு சொன்னேன்னா நாளைக்கே எங்க அப்பா அம்மாவோட உன்னை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.